வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கு உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். ஹலோ ஹலோ கோமணி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். கோமணி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கு உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். உருவாட்டி செந்தமிழ்நாட்டில் இசை கூட்டி செந்தமிழ்நாட்டில் இசை ஊட்டி கதை சொல்லி பாட்டுடன் நாடகம் பார்த்திடுங்க பாட்டுடன் நாடகம் பார்த்திடுங்க. கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். கூடியிருக்கு உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். அரசியல் எல்லாம் தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது அதிலே தொடர்பு கிடையாது அதிலே தொடர்பு கிடையாது. நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லாரும் வேணுங்க நாட்டில எல்லாரும் வேணுங்க. கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். ஏரப்பப்பா 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 அடே அப்பப்பா. கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும் நல்லா குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும். இப்படி போட்டு கூட்டு களவாணி சேரட்டும் கூட்டு களவாணிகள் சேரட்டும் கூண்டோடு கைலாசம் போகட்டும் கூண்டோட கைலாசம் போகட்டும். இலக்கணம் இருக்குது அதனாலே எங்கள் வாழ்க்கை எதனாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே கோமணி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். வணக்கம் தந்துட்டேன் 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 தந்துட்டேன். அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. அன்புசால் நாடக கலாரசிய பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லபடியா நடத்த துவங்கிவிட்டான். ஆமா, சிறப்பா நடத்த வேண்டிய வேலை எங்களுடைய வேலை, நல்லபடியா ரசிக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. சரி, அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா பண்ணியாச்சுன்னா நாடகம் சிறப்பா இருக்கும். இதுல எந்த குளறுபடியும் வராது. கூட்டம் அமோகமா இருக்கு. எங்க இருக்கு இருக்கு கூட்டம், இடம் பெரிய இடம்னால உங்களுக்கு அப்படி தெரியுது. பூரா இந்த பக்கம் இருக்காங்க. என்ன இதே கூட்டம் விடிய வரைக்கும் இருக்குமாங்கிறதான் சந்தேகம். அதெல்லாம் இருக்குமா விடிய விடிய? அதெல்லாம் ஆத்தா மாதிரி கரெக்டா இருப்பாங்க. 12 மணி பாயை சுருட்டிட்டு கிளம்பலன்னா என்னன்னு கேளுங்கண்ணே. எல்லா ஊர்லயும் பார்த்துட்டேன். அந்த 1 மணி தான் டைம் அவங்களுக்கு. நம்மளே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல கிளம்பிடுவாங்க. என்ன பாவம், அந்த வள்ளியும் முருகனும் நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப வேதனையா. இந்த நாடகத்துடைய கதாநாயகனும் கதாநாயகியுமே வள்ளியும் முருகனும் தான். அவங்களுக்கு கல்யாணத்தை பார்க்கறது தான் இந்த நாடகத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியே. அந்த காட்சி யாரும் பார்க்கறாங்க இல்ல. வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க கூட மாப்பிள்ளை வைக்க 2 பேர் பொண்ணு வைக்க 2 பேர் கையெழுத்து போட வருவான். ஆமா, இந்த வள்ளியும் முருகனும் பாவம் அனாதையாட்ட கல்யாணம் பண்றாங்க. இதை விட வேதனை என்னன்னா, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன்னு சபதம் போட்டு போற நாரதரும் இந்த கல்யாணத்துக்கு வராருல்ல. அண்ணன் தம்பியும் வர்றது இல்லை. என்ன பண்றது? ஆக நம்மளும் மகிழ்ச்சிக்காரர்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு இருக்கிறான். அப்புறம் ஜாமான பாதுகாக்கணும்னு அவர் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்காக தான் அவங்களும் இருக்காங்க. நம்ம இந்த காசு வாங்கி ஆகணுமே நம்ம இருக்கிறோம். சரி, இன்னைக்காவது 4 பேர் இந்த கல்யாணத்தை பாக்குறாங்களாங்கிறத பார்ப்போம். இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்து பார்க்கட்டும். இடம் நல்லா வசதியா இருக்கு, நிம்மதியா தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் மணல்லாம் அப்படித்தான் இருக்கு. யாரையும் தூங்காதீங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே எந்த ஊர்லயும் சொல்ல மாட்டேன். இது எதுக்கு வம்பா நமக்கு? எங்க இருந்து எங்க வந்து யார் ஊர்ல யாரு சொத்தத்தின்னு ஓட்டு யாரு காசை வாங்கிட்டு யாரை தூங்கப்படாதுன்னு யாரு சொல்றது? நாடகக்காரங்களுக்கு தூங்குறா அதானே அப்படி நம்மளை கேட்டுவிட்டாங்கன்னா முடிஞ்சா முழிச்சு பார்க்கலாம். சரி, முடியலைன்னா தாராளமா தூங்கலாம், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஆனா தூங்குற ஆளுகளை பக்கத்து இருக்க ஆளுங்க தட்டிக்கிட்டு எழுப்பப்படாது. யார் பப்புன்னு வந்தாச்சுங்க டான்ஸ் வந்தாச்சுன்னா எழுப்பி காட்டக்கூடாது. என்ன உலகத்திலேயே செய்யக்கூடாத பாவம் 2 தான். என்னது? கொலை பண்ணா கூட மன்னிப்பு கிடைக்கும். சரி, கருணை மணி போடலாம். ஆனா மன்னிக்க முடியாத தப்பு 2 என்னன்னா, தூங்குறவங்களை எழுப்புறது மிகப்பெரிய பாவம். எப்படி? இது நான் சொல்லல. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி 56 தேசத்தை ஆண்டவே மயானத்துல நின்று புலம்பிருக்கான். எப்படி? தரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினா, தரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினேனா, தட்டி எழுப்பினேன். அப்படி
தட்டி தட்டி நான் எழுப்பினா நான் என்னடா பாவம் பண்ணேன் ஆண்டவா என்ன கொண்டாந்து சுடுகாட்டில் நிப்பாட்டிட்டேன்னு ஹரிச்சந்திரன் புலம்பி அவ்வளவு பெரிய பாவம் அதை தட்டி எழுப்புறது அப்ப பாவம் தானே இருக்கு மாதிரி. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் வந்தோம்ல வேணும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்ல, ஆமா என்ன மட்டும் எழுப்பி விட்டியல எப்படி நியாயம் தான். அது நம்ம பொழப்பது எழுப்பலைனாக்கா நாளாக பாவம் இருக்கு இல்லையா? பாவம் தான். அந்த பாவத்துக்கு தான் நிறைய அனுபவிக்கிறோம். என்னது? பல இடங்களை இமிசி அனுபவிக்கிறோம் இல்லையா? அதை காட்டிலும் கொடிய பாவம் இன்னொன்னு இருக்கு. என்னது? ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கும்போது எட்டி பார்க்கறது, இடைஞ்சல் பண்ணுறது, கதவு ஓட்டையில கண்ணை விட்டு பார்க்கறது, கல் எடுத்தவங்க மேலே எரியறது, 10 பேரை கூட்டியா நீங்க வேறு என்ன செய்றாங்கன்னு பாருன்னு காட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அடுத்த பிறவையில நாயா பிறந்து நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு திரியணும் பிராணங்கள் சொல்லுது. நான் சொல்றேன், இந்த ஜென்மத்தில் இழுத்துக்கிட்டு தர்ற நாய் பூரா போன ஜென்மத்தில் அந்த தப்பு பண்ண நாய் தான். அதனால அந்த தப்பு நம்ம பண்ணாம நல்லபடியாக நாணத்தை பார்க்கணும்னு சொல்லி எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு சொல்றேன். சொல்லட்டுமா? கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சகோதரிகளை வணக்கமுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால நீங்க பின்னால அரங்கத்தின் பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முன்னாடி வந்தவரது முடியும் வரை இருந்து என்ன நடக்குதுன்னு கவனிங்க. முன்னாடி வந்திருந்து விடிய வரை இருந்து என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உங்க கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க. கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். தமிழ் விளக்கிடும் தங்க வேலும் கவிக்குயில் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். உங்க கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சோதரிகள் வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. நல்லது. முதல்ல ரத்தனப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னது? ஏன் இந்த பாடலை சரியா பாடினதுக்காக. எங்க வாத்தியார் ஐயா தங்கவேல் ஐயா எழுதின பாட்டு இந்த பாட்டு. ஆனா அவர் எழுதுனதுன்னு எனக்கு தெரியாதப்ப. வேற இதே 70 நாடகம் நடக்குது. சரி. அப்ப நாடகம் நடந்துருக்கு, பக்கத்துல கட்டில் போட்டு படுத்திருக்காரு பெரியவர். அவர் தான் தங்கவேல் வாத்தியார், எனக்கும் தெரியாது. தெரியல. பாத்துக்கிட்டு இருக்காரு நாடகத்தை. இந்த பாட்டை நான் பாடுறேன். நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. சரி. பாதிக்கு மேல என்னை கூப்பிட்டு விட்டாருங்க, வாப்பான்னாரு. நீ யாருப்பா, எந்த ஊர் ராணி, யார் மையன், என்ன மையன் சொன்ன விவரத்தை சொன்னேன். இப்போ இந்த பாட்டு பாடி கண்ணால நாடகத்தை பார்த்துருங்கன்னு, இது யார் எழுதுன்னு தெரியுமான்னாரு. தெரியாதுங்கய்யா அப்படின்னு. இந்த பாட்டை எழுதுறது நான் தான். அதில் ஒரு வார்த்தை வரும், என் பேரை வச்சு எழுதியிருப்பேன். அதை பாடலையே எவனும் பாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா உன்னை அப்படின்னு கேட்டார். குசும்பு பாருங்க, நான் தெரிஞ்சா பாடாமல் இருக்க போகிறேன். என்னத்தையே யாரோ சொல்ல கேட்டு எங்கள் அப்பா பாடினாரா, அவரும் பாடினது கேட்டு நான் பாடினேன். அப்புறம் தான் சொன்னார், முத்திரையடி வச்சு எழுதிருப்பேன்டா, தமிழ் விளக்கிடும் தங்கவேலன் கவிக்குயில் சொல்லை கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை பாடினேன். இப்போ சொன்னார், நல்லா தொழில் பண்ணுறேன், அடுத்த வாரத்தில் நான் வர்றேன் சங்கத்துக்கு, மதுரை சங்கத்துக்கு வரேன், உனக்குன்னு ஒரு பாட்டு தனியாக எழுதி தர்றேன், நீ பாடு அப்படின்னார். சரிங்க ஏன்னே. அப்புறம் 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, அப்புறம் வரல. ஏன் செத்து போயிட்டாரு. பாட்டே திரும்ப சொன்னது ஏன் நேரம் பாவமா, ஏன் பாவம் அவரை போட்டு தாக்கிற சோழ இருக்கு. அதனால நமக்கு அந்த யோகம் இல்லை. அவர் வாத்தியார் நம்ம புதுசாக ஒரு பாட்டை எழுதி வாங்க பாக்கியம் இல்லாமல் போச்சாலும் அவருடைய ஆசீர்வாதம் உண்டு, நம்ம கிடைச்சது. கண்டிப்பாக. அதனால தான் இன்னைக்கு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதில் வார்த்தை தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். வார்த்தை எழுதிருக்கா, கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் பாடுவேன். ஆமா, நிறைய பட்டிக்காரங்க தமிழ்நாட்டை கௌரவத்தை காப்பாற்றணும்னே பாடுவேன். கௌரவத்தை காப்பாற்றணும் எம்புட்டு கௌரவிக்கிறது நான் அதானே. பழனியில் போய் அடிவாரத்திலிருந்து கௌரவித்தாத்தேன். அப்படி வித்தாலும் வீட்டை காப்பாற்றுறது கஷ்டம், நாட்டை கிட்ட காப்பாற்றுறது. அதை சொல்லு சுத்தமாக அந்த உச்சரிப்பு குறையாமல் பாடியிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மணக்குடி ஸ்ரீ மங்கள விநாயகர் கோவில் வைகாசி பொங்கல் விழா மற்றும் ஸ்ரீ ஆதினமழி ஐயனார் கோவில் பால் சிறப்பு விழாவினை முன்னிட்டு மணக்குடி கிராமத்தார்கள், இளைஞர்கள் மற்றும் மஞ்சு விரட்டு குழுவினர் சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கலைஞர்களை ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் விமர்சையாக நடைபெறும். நாடகத்திலே பங்கு நடிகர் மாமணிகள், தென்னக மேடைகளுக்கு விற்றுமுரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்த நாயகன் வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்தே தீர வேண்டும் என பாவம்
நாரதர் போடுற ஆளுக்கு பாடு பெரும்பாடு. ஏன்? கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு. என்னன்னு? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பிள்ளைய பெத்துப்பாரு. பிள்ளைய பெத்துப்பாருங்கிறது இப்ப சேர்த்துக்கிட்டது. முதல்ல வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, ரெண்டு தான் இருந்துச்சு. இப்ப பிள்ளைய பெத்துப்பாருன்னு சேர்த்துக்கிட்டோம். அதுவும் சிரமம். இனிமேல் பிள்ளை பெக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்? ஆமா, ஒரு காலத்துல மூளைக்கு செவுத்துல முக்கோணம் படம் போட்டிருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு? என்ன படம் அது? குடும்ப கட்டுப்பாடு சின்னம். நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கேன்னு இன்னொருவர், நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தை. போதும், என்ன குழந்தை வேண்டாம்னு சொல்லி கட்டுப்படுத்திய காலம் ஒரு காலம். இப்போ எங்க பார்த்தாலும் குழந்தை வேண்டுமா, கருத்தரிப்பு மையம் எங்களிடம் வாருங்க. என் பிள்ளை பக்கிறது இனிமேல் ரொம்ப கஷ்டம். நம்ம சாப்பிட்றது பூரா விஷம்தான். சின்ன பிள்ளைய பூரா பிராய்லர் கோழியை தின்னு விட்டு 9 வயசு 10 வயசுக்கு வந்துருது. அதோட பூரா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கலதைய குதிரையை தின்னு மலட்டுத்தன்மை தான் பிள்ளைகளுக்கு ஏற்படுது. அதனால இனிமேலாம் குழந்தை வித்துட்டான்னா அரசாங்கத்திலேருந்து 1 லட்ச ரூபா மானியம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய விஷயமா போகுது. ஆந்திராவில் அறிவிச்சிருக்காங்கல்ல, 3 குழந்தை, 2வது குழந்தைக்கு உள்ளது, 3வது 4 குழந்தை, நிறைய குழந்தை. அப்போ இனிமேல் ஜனத்தொகை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். குறையத்தான் செய்யும். ஆனால் இந்த கல்யாணம் பண்ணுறது எவ்வளவு கஷ்டங்கிறது புரோக்கருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி அவன் படுற பாடு இருக்கு. அப்பப்பப்பா பொண்ணு வீட்டுக்கு போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், பொய் அம்புட்டு போய் சொல்லுவேன். பொய் தான். மாப்பிள்ளை இந்த 2026 நீங்கள் இவ்வளவு ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. எந்த கெட்ட விளக்கம் இல்லைம்மா, எந்த கெட்ட விளக்கம் இல்லையா? ஆமாண்ணா, ஏதாவது ஒரு நேரம் வெத்தலை வாக்கம்னு போடுவார், அவ்வளோதான். அது எப்போ போடுவார்? வெத்தலாக்கு எப்பவும் போடுறதில்ல. எனக்காவது அசைவம் சாப்பிட்டாருன்னா வெத்தலாக்கு போடுவார். அப்போ அசைவம் எப்போ சாப்பிடுவார்? அசைவம் எப்பவும் சாப்பிட்றதில்ல. எனக்காவது தண்ணி வேணும் சாப்பிட்டாருனாக்கா அன்னைக்கு தான் கொஞ்சம் அசைவம் சாப்பிடுவார். ஓஹோ, அப்போ தண்ணி எப்போ சாப்பிடுவார்? தண்ணி எப்பவும் சாப்பிட்றதில்ல. இந்த பொம்பளையாள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தான் அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு போவார். பொம்பளையாள்கிட்ட எப்போ போவார்? அது என்னைக்கு போகிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு 3 வரும்போதெல்லாம் போவார். இதை தவிர வேறு எந்த கெட்ட விளக்கம் இல்லையா? அப்புறம் வேறு என்ன கலப்பை வேணும்? நீ மொத்தமும் வச்சுருக்கியா? அங்கே போய் பொண்ணை பற்றி சொல்லணும். பொண்ணு பசு மாதிரி அத்தாடி குனிஞ்சதெல்லாம் நிமிராதுமாங்க. அது எப்படி நிமிரும்? எந்த நேரம் செல்போனை காதில் வச்சுக்கிட்டு அந்த நிமிருமா? அது அப்படிதான் இருக்கு காலம். அப்படியெல்லாம் பொய்ய சொல்லி கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும். 1000 பொய் சொல்லி அந்த கல்யாணம் பண்ணால் அந்த குடும்பம் விளங்குமா? அது எப்படி? அந்த வார்த்தையும் தப்பாக எடுத்துக்கிட்டேன் நம்மால். 1000 முறை போய் சுற்றத்தாரிடம் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணடான்னா இவன் 1000 பொய்ய சொல்லுன்னு ஆக்கி அப்புறம் அந்த குடும்பம் அப்படித்தான் இருக்கு. அப்படி சிறப்பான கல்யாணத்தை நடத்த காத்திருக்கின்றார். சீப்பட்டு, சிரமப்பட்டு, துப்புப்பட்டு, துயரப்பட்டு, கடைசியில் காஞ்சிபுரப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை நடத்த காத்திருக்கிறார் அன்பு தம்பி TKE அருள்மணி அவர்கள் நாரதாகடிக்க காத்திருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள் சிவேந்தர்கள் 6 மணி சக்கரவர்த்தி மெலிசி திலகம் மாவடி கோட்டை MK ரத்தினப்பா அவர்கள் 6 மணி அம்மன் பின்பாடல். விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி. விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் உள்மதிப்பும் அயல் நாட்டில். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
விவசாயி. அருமை, நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாடலாமே. இன்னைக்கு காலத்துக்கு தேவையான ஒரு பாடல். விவசாயி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. அவன் சேற்றிலே கால் வைத்தால் தான் நம்ம சோத்துல கை வைக்கலாம். சோத்துக்கு என்ன பண்ணுறது? சோத்துக்கு நம்ம அப்புறம் சுப்பிரமணியிட்டு தான் கேட்கணும். 10 நாடகம் சேர்த்து வேற என்ன செய்யறது? ஏன்னா இன்னைக்கு நெல் விளையின்ற நிலமெல்லாம் கல் விளைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பூராத்தையும் இடிச்சிட்டு கட்டடமா எழுப்பிட்டு இருக்கேன். இப்படியே எழுப்பிட்டே போனான்னா நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்தில் கம்ப்யூட்டரில் சாப்பாடு எங்கே விற்கும்னு கூகுளில் சர்ச் பண்ணால் தேடலாம். ஆனால் கம்ப்யூட்டர் வழியாக சாப்பாடு வராது, நமக்கு வராது. அதுக்கு விவசாயம் பண்ணால் தான் சாப்பிட முடியும். இந்த மண் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மண். இந்த மண் நம்ம போடுற துணிமணிலேருந்து சாப்பாட்டிலேருந்து நகை நட்டுலேருந்து அவ்வளவு இந்த மண்ணுக்குள்ளேருந்து தான் கிடைக்குது. நம்மளையும் இந்த மண்ணு தான் தாங்குது. ஆனால் அந்த விவசாயி இன்னைக்கு நாட்டில் கெட்டு போகிறான்னா அதுக்கு யார் காரணம்? வேற யாரும் காரணம் இல்லை, விவசாயிகளே தான் காரணம். அது எப்படி விவசாயி தான் காரணம் புரிய? அதாவது சனி பகவான் பல விதத்தில் வருவான். ஏன்னா கண்டச்சனி, அட்டமத்து சனி, அத்தாஷ்டமத்து சனி, ஏழரை நாட்டு சனி, பாதச்சனி, மங்கு சனி, பொங்கு சனி, இப்போ பல சனி இருக்கு. விவசாயிக்கு சனி எதில் இருக்கான்னா நாக்கில் இருக்கான் சனி. விவசாயி சொல்கிறத கேட்டிருக்கியா? நேற்று போனோம், உழுதோம், பரம் படித்தோம், தண்ணி வாச்சினோம், இன்னைக்கு தான் நட்டம். முதல்ல நட்டம்னா லாபத்துக்கு எப்படி வரும்? நட்டமாக தான் போகும். என்ன சொல்லணும்னா நமக்கு மேல இருக்க அதி தேவதைகள் நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ அதை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்ப நட்டம்னு சொல்லும்போது அப்படியே ஆகட்டும்னு சொன்னா லாபத்துக்கு வராது. அப்ப இன்னைக்கு தான் நடவுன்னு சொல்லணும். அப்ப நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினால் நல்லதே நடக்கும். உண்மையிலேயே நாடகக்காரன் மாத்திரம்தான் இந்த நாட்டிலேயே சமத்துவம் நிறைந்தவர்கள். எங்க நாடகக்காரங்கிட்ட தான் எல்லா மதமும் எல்லா இனமும் எங்ககிட்ட இருக்கு. எங்களுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது. இது போல எல்லோரும் உலகத்தில் இருக்குங்கிறது தான் எங்கள் ஆசை. என்ன இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் அப்படிங்கிற சண்டை எதுக்கு நமக்குள்ளே வரணும்? எல்லாம் மனுஷன் தானே. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ரத்னா. ஒரு சிவனுடைய கோயிலில் பெரிய கோபுரம் இருக்கு தெரியுமில்லையா? ஆமாம். அந்த கோபுரத்தில் நிறைய புறாக்கள் குடியிருந்திருக்கு. சரி. அப்போ சிவன் கோயிலாமே புறாக்கள் நிறையா இருக்கும். உள்ளே போகும்போது சத்தம் கேட்க ஒரு இனிமையாக இருக்கும், பட பட படப்படன்னு நடிகிறது. ஆமாம். இந்த புறாக்கள்லாம் கொஞ்ச நாள் இந்த கோபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. சரி. ஆனால் அந்த 12 வருஷத்துக்கு வரும் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா? ஆமாம். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வெள்ளி அடிக்கணுங்கிறதுக்காக சாரம் கட்டியிருக்காங்க மேலே. சரி. சாரம் கட்டி மனுஷன் மேலே ஏற ஆரம்பிச்சான்ல, புறாவெல்லாம் பார்த்துச்சு. மனுஷன் மேலே ஏறிட்டோம்னா நம்ம நீ குடியிருக்க முடியாதுங்க, நம்ம வேற இடத்துக்கு மாற்றி போவோம் அப்படின்னு மொத்தமாக புறாக்கள் பூரா மாறி போகுது. சரி. அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பள்ளிவாசல். சரி. பெரிய மசூதி. அட இங்கே இடம் நல்லா சௌரியமாக தானே இருக்கு, நம்ம கொஞ்ச நாள் இங்கே வாழ்வோம் அப்படின்னு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க பக்ரீத் ரம்ஜான் கொண்டு ஆரம்பிச்சாங்களே. சரி. அதுக்கு வெள்ளி அடிப்பாங்கல்ல. ஆமா. அப்ப பார்த்துச்சுன்னு இங்கேயும் நம்ம இருக்க முடியாது உள்ள இருக்கு, கிளம்புடா போகணும். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. அங்க பார்த்தா ஒரு சர்ச்சு. சரி. அட இங்கேயும் சௌரியமா தானே இருக்க இடம்னு சர்ச்சில் கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பம் வெள்ளி அடிப்பாங்கல்ல. ஆமா. பார்த்துச்சு இனிமேல் நம்மள எங்கே இருக்க ரொம்ப நாங்க அநேகமா பழைய சிவன் கோயில வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு கூட்டமா பறந்து வருது. அப்படி பறந்து வரும்போது கீழே பார்க்குது. பார்த்தா மனுஷன் பூரா அடிச்சு உருண்டு ரத்த கலவையாக கிடைக்கான். அப்போ குட்டி புறா கேட்டுச்சு அவங்க அம்மாட்டே, எதுக்குமா அப்படி சண்டை விடுறாங்க கேளு மனுஷன், இதுதாம்மா மத சண்டை, இந்து இஸ்லாம் கிறிஸ்துவன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா மனுஷன். அப்போ தான் அந்த புறா சொல்லிச்சு, என்னம்மா கொடுமையாக இருக்குது, நம்ம கொஞ்ச நாள் சிவன் கோயிலில் இருந்தோம் அப்போவும் நம்ம பேர் புறாதான், கொஞ்ச நாள் பள்ளிவாசலில் கூடி இருந்தோம் அப்போவும் நம்ம பேர் புறாதான், கொஞ்ச நாள் சர்ச்சில் இருந்தோம் அப்போவும் நம்ம பேர் புறாதான். இவன் புறா மனுஷன் தானே, எல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்னா எல்லாருக்கும் 2 கை 2 காலும் ஒரு மண்டை தானே இருக்கு, ஏன் சண்டை ஓட்டுக்கிறாங்கன்னு குட்டி புறா கேட்டுச்சு. சரி. அப்பதான் அவங்க அம்மா சொல்லுச்சு, இதை தெரிஞ்சதுனால தான் நம்ம மேலே பறந்துக்கிட்டு இருக்கான், அவங்க தெரியாதனால தான் கீழே இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அப்படின்னு 4 அறிவு படைத்த புறாவுக்கு தெரிந்தது, 6 அறிவு படைத்த மனுஷனுக்கு தெரியலையேங்கிறதா வேதனையார். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போய் ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், ரத்தம் கொடுக்கணும்னா அப்போ போய் இந்து ரத்தம் கொடுங்க இஸ்லாம் ரத்தம் கொடுங்கன்னு கேட்க மாட்டான், ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவான்னு கேட்பேனே தவிர அங்கு மதம் தேவைப்படாது. மனிதன் உயிருக்கு தேவைதான் ரத்தம் தானே தவிர எல்லா ரத்தமும் தேவைப்பதான். அதனால் நம்ம எல்லாம் சகோதர தத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாதி விதகர். எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய வற்றாத வளமான பூமி தஞ்சை மாநகரம் உரத்த நாடு. விநாயகமூர்த்தி அவர்கள் இங்கே மிருதங்க மண்டோலக்கன் தபலா தொப்பி
அடி நொறுக்கி எழுதியிருக்காப்புல. சிறப்பான ஒரு வாத்தியம், பாரம்பரியமான கலைஞன். ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய மிருதங்க வித்வான், அவர் பையன், அவங்க தாத்தா, இப்படி எல்லாமே பாரம்பரியமான கலைஞர்கள். நான் கேட்டேன் விநாயகத்திற்கு கூட, என்னென்ன நல்ல சிறப்பான வாத்தியமாக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு பின்னாடி இந்த வாத்தியம் இப்படி மங்கி போயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சிசிய பிள்ளை ஏதாவது ஏற்பாடு பண்ணக்கூடாதான்னு கேட்டேன். ஆமாம் சொன்னாப்புல, நானா மாட்டேங்கிறேன், வரமாட்டேங்கிறாங்க. ஏன் படிக்கணும் வந்தால் தானே நம்ம சொல்லி கொடுக்கலாம், வந்து படிச்சுக்கிட்டா தானே வீட்டுக்கு போய் ரொம்ப கூட்டி அந்த சொல்லி கொடுக்க முடியும். பயப்படுறாங்க. அது பயப்படுறாங்கன்னா அது காரணம் என்னன்னா, தொழில் இந்த மாதிரி தொழில் இப்போ எதுக்கு சொல்லுவேன்னா, பழக்கிறதுங்கிறது நம்மளா பழக்கிறது அல்ல, அந்த ஆர்வம் அவனுக்கு வரணும், இயற்கையாக வரணும் அது தொழில். இப்போ ஒரு சின்ன உதாரணம், விஞ்ஞானிகள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிப்பாங்க தெரியுமா? எலி, தவளை, இதுகளை வச்சு தான் அவங்க ஆராய்ச்சி முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எலியை கொண்டாந்து பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காரு. 2 நாள் 3 நாள் பட்னியாகவே விட்டு வச்சிருக்காரு. அதுக்கு சாப்பாடே கொடுக்கல. சரி, அதுவும் கத்துது, கதறது, மேலே ஏறுது, கீழே ஒடியாருது, கூண்டுக்குள்ளே தவிக்குது கிடந்து. 3ஆம் நாள் என்ன பண்ணாருன்னா, அப்பவும் சாப்பாடு வைக்கல, வேற ஒரு சின்ன மணியை கொண்டாந்து அந்த கூண்டுக்குள்ள அப்படி கட்டி விட்டார். மணி தொங்குது. எதுக்குடா பசிக்கிறதுக்கு மணியை கொண்டாந்து தொங்க விடுறான்னு பார்த்தா, அப்போ வந்து எலி பசியில் மேலே ஓட கீழே ஓட ஓடிக்கிட்டே தெரிஞ்சில்ல. சரி, இப்படி சுற்றி மேலே போய் வரும்போது இந்த மணியில் வால் பட்டுருச்சு. டைங்னு டைங் அப்படி சத்தம் கேட்டுருக்கு. சத்தம் கேட்டனையும் பார்த்தார் விஞ்ஞானி, ஒரு தேங்காய் சிலை கொண்டு உள்ளே வச்சார். சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு இதுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அதுன்னு. அப்புறம் அடுத்த வேலை பசிக்கும் போது பார்த்துச்சு, இப்படியே திருத்துன்னு ஓடிட்டே கிடந்துச்சு. மேலே போச்சு, மேலே லெவக்கு வால் பட்டோன்னா டைங் அப்படி சத்தம் கிடச்சி தேங்காய் சிலை கொண்டு வந்து வச்சார். இப்போ அது புரிஞ்சுக்கிடுச்சு, மணி அடிச்சுட்டா தேங்காய் சிலை நமக்கு வரும். அதுக்கப்புறம் அது ஓடுறதுல ஒடியாரதுல பேசாமல் படுத்தே இருக்கான். பசிக்கும் போது மேலே ஏறிப்போய் இந்த மணியை டேங் அப்படின்னு அடிக்கும், தேங்காய் சிலை கொண்டு வந்து வைப்பேன். இது பழகிருச்சு. இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 5-6 எலியை கொண்டாந்து பிடிச்சி சேர்த்து மறுபடியும் கொண்டுக்குள்ள விட்டேன். இந்த எலி பழகுனது, அந்த எலிக்கெல்லாம் தெரியுமா? தெரியாதுல்ல. அப்படியே கத்தி கதறது போய் பசியில் கிடந்தது. அப்போ தான் இது குடிச்சே மூதேவிங்க வா, பசிக்குதுன்னா ஒன்றும் இல்லை, மேலே போய் அந்த மணி ஒரு அடி அப்படின்னு. அதே மாதிரி எல்லா அலியும் போக டேங்கின்னு அடிக்க, தேங்காய் செல் கொண்டு வந்து வைக்க, எல்லாம் பழகிருச்சு. அப்போ விஞ்ஞானிக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எப்படி எலியை நம்ம பழக்கி விட்டோமே, பசிக்கும் போது மணி அடிக்கணும்னு சொல்லி. அப்போ மாநாடு போட்டு விஞ்ஞானிகள்லாம் பார்க்குறாங்க. நான் சொல்ல உண்மையாக என்னன்னு பாருங்க, பசிக்கும் போது கரெக்டாக போய் எலி மணி அடிக்குது, இவர் தேங்காய் செல்க சாப்பிட்டு பேசாமல் வந்துக்குது. அப்போ விஞ்ஞானிகள்லாம் பாராட்டிட்டாங்க, உண்மையிலேயே இவரை பாராட்டணும், ஒரு எலியை மணி அடிக்கணும்னா பசிக்கும் போது வந்து மணி அடிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காருங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம்னு அவருக்கு மாலை மரியாதைலாம் பண்ணியாச்சு. இவங்க கூட்டம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் எலியெல்லாம் மொத்தமாக கூடி பேசியிருக்கு. அது என்ன பேச்சு? அது மணி அடிச்சோன்னே கொண்டாந்து தேங்காய் செல்ல வைக்கணும்னு அவனை நான் பழக்கிருக்கேன் பாரு. இது எலி சொல்லுது, மணி அடித்தோம்னா தேங்காய் செல் கொண்டு வந்து நமக்கு வைக்கணுங்கிறத மனுஷ பையில நான் பழக்கி வச்சிருக்கேன். இப்போ யார் பழக்கினாலும் இப்போ எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக உள்ள இருக்கு. அப்படி நம்மளா ஒவ்வொன்றும் நம்ம தான் பழக்கியிருக்கோம்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவன் நமக்கு கொடுப்பேன். அப்படிப்பட்ட சிறந்த வாத்தியம் உங்களுக்கு நல்லபடியாக கஞ்சி ஊற்றும் பகவான் சர்வாலுங்க கடலையும் வத்தினாலும் உங்கள் குடல் வத்தாது, நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்தி அவரோட இணை நீங்கள் ஆல்ரவுண்டு பல வாத்தியம் சேர்த்து கொடுக்கின்றார் அருமை தம்பி விஜய் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்டு சேர்த்து உங்களை கொடுப்பார்.
சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. சின்ன வயசா ராலிமலை பக்கமா? என்ன வயசு? 20 ஆயிடுச்சா? ஆனால் 13 வயசு மாதிரி தான் தெரியான் பார்க்க ஆள். படிக்கலை, காலேஜ் முடிச்சிட்டியா? அப்போ சரி, காலேஜ் 20 வயசுலேயே முடிஞ்சிடும் காலேஜ். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப லேட்டாச்சு. இப்போ சீக்கிரம் சீக்கிரம் முடியுது உள்ள இருக்கலாம். என்ன காரணம் தெரியல. ஆனால் நாடக உலகத்துக்குள்ளே புள்ள கால் எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரொம்ப கவனம் தேவை தம்பி. ஏன்னா இது ஒரு பெரிய அடர்ந்த காடு மாதிரி. இதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். தொழில் பக்தி இருக்கணும், அதோட தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா தான் பிழைக்கலாம். ஏன்னா எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கிறதுங்கிறதுக்காக விஷம் கிடைச்சதான் எடுத்து குடிக்க முடியாது இல்லையா? அதனால் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அதை தாண்டிட்டு 20 ஆயிடுச்சு, பரவாயில்லை. ஏன்னா மனுஷன் 13லேருந்து 19 வரைக்கும் அவன் சுதாரிப்பாக இருக்கணும். அதுதான் தவறக்கூடிய வயசு, ஸ்லிப்பாகிற இடம் அதுதான். அதைத்தான் டீனேஜ்னு சொல்லுவான் நம்மால். ஏன் அதை டீனேஜ்னு சொன்னான் தெரியுமா? ஏன்? காலேஜ் முடிச்சிருக்கல, ஏன்டா அதை டீனேஜ்னு சொன்னான்? காலேஜ் லட்சம் அப்படி இருக்குது. இதான் படிக்காமல் இருக்கலாமா? டீனேஜ்னு ஏன் சொல்கிறோம்னா, டீனேஜ் பேருக்கு டீனேஜ் தெரியல. டீனேஜ்னா 13 வயதுலேருந்து 19 வயது வரை இங்கிலீஷில் சொல்லிப்பார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, அப்புறம் 13 14 15 16 17 18 19, அது வரைக்கும் டீன்னே முடியும். அதுக்கு பேர் தான் டீனேஜ். அப்புறம் 20ன்னு வந்துடும், அங்கே டீன் வராது. அந்த 19 வரைக்கும் தான் இந்த டீன் வர்றது. அதனால தான் அதை டீனேஜ்னா. புரியுதா? காலேஜுக்கு போயிட்டு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு வந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் விவரங்களும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள்லாம் காலேஜாக போனோம், எல்லாம் அப்படி தான், ஜென்ரல் நாலேஜ் தான். காலேஜ் போகலே தவிர. ஆமாம், அங்கிட்டே தான் தெரிஞ்சோம். அந்த 19 வயது வரை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை சுதாரிப்பாக இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் கெட்டு போக மாட்டான். ஏன்னா அந்த மெச்சூரிட்டி வந்துடும் தானா. அது மாதிரி வந்துடும். உனக்கு கவலையில் சுதாரிப்பாக இருக்கணும். தாளம் லய சக்கரவர்த்தி என் அன்பு மைத்துனார். அவங்க அப்பா தெரிஞ்சு தான் பேர் வச்சுருக்காரு. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம மகனுக்கு இன்பமாகவே இருக்கணும். எப்படின்னா இன்ப செல்வம்னு பேர் வச்சிருக்காரு. எப்படி? இன்பத்தையும் செல்வத்தையும் குறையாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், காசு இருக்கணும். அதுதான் இன்ப செல்வம். இன்ப செல்வம் அவர்கள் தாளம் இசைத்து உங்களை மகிழ்ப்பார்கள். என்ன பாசம் 2 பேரும். ஆமாம், அவர் உட்கார்ந்தாட்ட அதிபதி, நான் இங்கே என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு தோதான ஒரு மனுஷன். என் வளத்துக்கு நிற்கிற ஆளு ஒரே ஆளு இந்த கை ஒரு ஆள் தான். அவர் என்ன இன்ப செல்வத்திட்ட மனசு ரொம்ப வெள்ள மனசு. எப்படி? அவர் ஏன் இந்த தாளம் போடுற தொழிலை தேர்ந்தெடுத்தாருன்னு யாருக்கா தெரியுமா? ஏன் தேர்ந்தெடுத்தாரு? அவங்க குருநாதர்கிட்ட கேட்டிருக்காரு. என்னன்னு? நான் நாடக தொழிலில் 10 பைசா செலவில்லாமல் சம்பாதிக்கிறேன், அதுக்கு என்ன வழின்னு. பொட்டி வாச்சினாக்கா வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணணும். ஆமாம். மிருதங்கம் வச்சுனாக்கா வார் பிடிக்கணும், தோல் மாற்றணும், சாதம் போடணும், உள்ள செலவு இருக்கு. ஆமாம். ஆல்ரவுண்டர்னாலும் இந்த தோல் மாற்றணும், போல்ட் நட்டணும், வாங்கணும், சிரமம். சரி தருங்க. பழகும்போது வாங்கின இரும்பு 40 வருஷம் ஆச்சு. உடையலை தேயலை, அது வாட்டுக்கு 41 பிறந்துருச்சா? ஆமாம். மேலே இருக்க இந்த டேப்பும் உள்ள இருக்க சரடும் தான் அது காசு கொடுத்து வாங்கிருப்பாப்ல. இல்லை வேற இந்த டேப்பு மைக் செட்டில் வாங்கிக்கிறாரு. நாடா உள்ள பொம்பளை பிள்ளைய பாவாடையில் உருவிறாப்புல. எத்தனை உள்ளே பாவாடிக்கா நாடா இல்லாமல் காலையில் அதுக்கு வர்ற பாடம் நான் அருணாக்கரை ரத்து கொடுத்த கட்ட சொல்லுவேன். அப்படிலாம் சார். இன்னொரு விஷயம் மச்சான்ட்ட ஒரு தைரியம். எந்த பிரச்சனை பார்ப்போம்டா. ராக்களி மைத்த கட்டி மலை எழுப்போம்டா. வந்தா மலை, போனா மயிறு, அவ்வளோதானே. எக்கச்சக்கமான மலையை இழுத்துருக்காப்ல. இன்னும் லென்த்து பத்தாது மச்சான், இன்னும் இழுக்கிற சிரமம் தான். போதும் சிறப்பு. கொஞ்சம் பெருமையாக சொல்ல சொன்னாப்ல. இது பெருமையாது கூப்பிட்டு வச்சு எவ்வளோ அசியம். மேலும் இங்கே பபுனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கேன். பாட்டு முதல்ல பேர் யாரும் கேட்டது? இப்போ என் பேரை யாரும் கேட்கல. அப்புறம் நோட்டீஸில் போட்டுருக்கு சொல்ல, நம்மளே சொல்லிக்கலாம். பேரை சொல்லக்கூடாதுல்ல. அப்போ இன்னொரு பப்புன்னு கூட்டியாரணுமா? அதுக்கு எதுக்கு? என்னங்க வம்பா இருக்கு? என் பேரை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இப்போ சொல்லக்கூடாது. சரி, உங்களுக்கு என்ன டான்ஸ் வேணும் அவ்வளோதானே? அதை சொல்லுங்க. சொல்லிடுறேன். நாட்டிய பேரொளி, நடன சிங்காரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா
சுடும்பு கருவாடுடா வாழை மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா சுண்ட கட்டி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழை மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா. அருமை அருமை அருமை. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையிலே வந்த ஒரு பாடல். ஒரு காலத்துல பட்டி தொட்டி எங்க எல்லாரும் தான் டீ கடைக்கு இந்த பாட்டா தான் இருக்கும். அந்த மியூசிக் கேட்டா போதும். அவர் கேட்கும்போது எங்க பார்த்தாலும் அந்த சத்தமா தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பாடலை பொம்பளை பிள்ளைக்காக பாடியிருக்காரு. சிறப்பு வாழ்க. இப்பவாவது சரி வந்தா சொல்லுங்க என்ன பண்றது. இன்னும் இப்படி ஆகி போச்சு என் நிலைமை. இங்கே பவுனாக நடித்த உங்கள் எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை. உங்கள் அன்பையும் ஆதரவும் என்று பேர் காத்து கொண்டிருக்கும் ஆர்பி அறிஞனாகிய நான் பப்புன் காமிக்கு பொம்பளை சாப்பை அருகலதை குதிரை அம்பிட்டு நம்ம தான் அடைச்சாகணும். விடிய வரைக்கும் நான் தான் கொத்தனார் மாதிரி. எப்படி எங்கெங்க மேடு வெள்ளம் தெரியுது அப்புறம் பூசி நிறவல் பண்ணிக்கிட்டே போகணும். சரி சித்தாளுக்கு ஆள் வந்திருக்கு. யாரு? டான்ஸ் கார்ப்பில். அப்புறம் என்ன தூக்கி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வாங்கி அடைச்சிட்டே இருவேன். எதில்? இந்த கேப்புகளை. அப்படி இந்த நாடகத்திற்கு சிறந்ததொரு முறையிலே ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொடுக்கின்றார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு ஸ்ரீ குமரன் ஆடியோஸ் மணக்குடி கிளை கே வைரவன் வட்டி உரிமை சபாபாதி அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து நான் கூட மேகிசட்னு பேர் சொன்னோன்னே இப்போ உள்ள பிள்ளை சின்ன பிள்ளைலாம் உட்காந்துக்கிறாங்க. பிள்ளைய குத்து பாட்டை தான் போடுறேன். இந்த பாட்டு யார் சாமி பாட்டே போடுறது இல்லை. அண்ணா பக்தி பாடலை போட்டிருக்காரு. அதில் என்ன வேடிக்கை, நான் அன்றைக்கெல்லாம் ஒரு பையன் ஒரு பாட்டு போட்டேன். எப்படி இப்போ வரைக்கும் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அர்த்தம் தெரியல எனக்கு. ஏன்? நான் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வரலாறு படிக்கிறதா இருந்தாலும் அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு கதையை புரிஞ்சு படிச்சுட்டு வருவேன். அப்போ தான் கொஞ்சம் மனப்பாடம் ஈஸியாகும். மொட்டை பாடமாக பண்ணோம்னா மனப்பாடம் ஆகாது. சரி. பாடல் ஒரு பாடலை கேட்டாலும் அந்த பாடலுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு அந்த பாட்டை பாடம் பண்ணுவேன். அப்போ ஈஸியாக பதிவேன். என்னாலேயே அந்த பாட்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. என்னென்னு தெரியலது. என்ன தங்கச்சங்கிலி நான் தாரேன் தம்மா துண்டு நீ தாரியான்னு கேட்குறேன். தங்கச்சங்கிலியை கொடுத்துப்பட்டு தம்மா துண்டு தாரியான்னு கேட்டான்னா அந்த தம்மா துண்டு என்னது? அந்த தம்மா துண்டு நானும் நிறைய டிக்ஷனரிலாம் பரட்டி பார்த்துட்டேன். தம்மா துண்டு என்னன்னு தெரியல. ஆக ஏதோ காஸ்ட்லியான பொருளாக தான் இருக்கும் போல இருக்கு. ஆமாம். இல்லைன்னா தங்கச்சங்கிலி கேட்பான தங்கச்சங்கிலி கொடுத்துட்டா போய். ஆனால் அழகான பாடலையான ஒருவருக்கு அவருக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்து மேலும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் எஸ் கோட்டை கே நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்தவர்களை கொண்டு சிறப்பாக நாடகத்தை கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை காண உங்களை எல்லாம் வருக வருகவன அன்போடு வரவேற்கிறார்கள். கிராமத்தார்கள், இளைஞர்கள் மற்றும் மஞ்சு விரட்டு குழுவினர்கள் மணக்குடி என்பதை தெரிவித்து அதுக்கடுத்து சாப்பாடு அப்படி நொறுக்கி விட்டாங்க. சாப்பாடு பிரியாணி, டிஃபனு, வெள்ளை சாதம், குழம்பு, ரசம், மோர், அடடாடா அருமையான சாப்பாடு. வயிற்றுக்கு உணவளித்தவங்களை வாய் வாழ்த்துதோ இல்லையோ அந்த வயிறு வாழ்த்துமா. அப்படிப்பட்ட நல்ல சாப்பாடு நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாமல் செஞ்சீங்களோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. என்னென்னா நீங்கள் ஊரில் திருவிழா கொண்டாடுறதோ சாமி கும்பிடுறதோ இல்லை 1,00,000 பேருக்கு அன்னதானம் போடுறதோ அது உங்களுக்கு புண்ணியம்தான். அது நான் மறுக்கலை. அதெல்லாம் காட்டிலும் பெரிய புண்ணியம் எது உங்களுக்குன்னா இந்த 10 நாடகக்காரனை கூட்டு கொண்டு வீட்டில் சோறு போடுறீங்க பாருங்க. அது 3 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியம் செய்யுமா. எப்படி? நாடகக்காரனுக்கு சாப்பாடு போடுறது கடவுளுக்கு படையல் வச்ச மாதிரி. எப்படி? நாடகக்காரன் மேடையில் வந்து நின்று ஐயா நாடு செழிக்குமையா, நல்ல மழை பெய்யுமையா, இந்த விவசாயம் பெருகுமையா, நீங்களாம் அமோகமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது பலிக்கும். ஏன் பலிக்கும்? நம்ம மந்திரவாதியெல்லாம் இல்லை, வேற முன்னோர்களுடைய வாக்கு. இந்த அரிதாரத்தை முகத்தில் பூசி சொல்லும் பொழுது அரிதாரம்னா என்ன நினைக்கிற பவுடர் தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஏன் அரிதாரம் சொல்கிறோம்னா ஹரி என்றால் மகாவிஷ்ணு, தாரம்னா மனைவி. மகாவிஷ்ணுடைய மனைவி யாரானா மகாலட்சுமி. இந்த லட்சுமியை முகத்தில் வச்சுக்கிட்டு சொல்கிற வார்த்தைக்கு ஒரு பலன் உண்டு. அதுக்காகத்தான் மேடையில் நாடகக்காரனுக்கு சாப்பாடு ஓட்டிங்கன்னா அது சாமிக்கு சாப்பாடு வச்ச மாதிரி. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா 10 நாடகக்காரனுக்கு சோறு போடுறதும் 10 பரதேசிக்கு சோறு போடுறதும் ஒன்று.
கேவலப்படுத்த உண்மையை தான் சொல்றேன். என்ன சொல்லிட்டு இருக்கிற? பிச்சைக்காரங்க தான். அப்பா அவன் வீடு வீடா போறான், நம்ம ஊரா போறோம், அவ்வளவுதான். அவன் எப்படி போறான்? அவன் கிழிஞ்ச செட்டை ஓட்டிருக்கா, நம்ம நல்ல செட்டை ஓட்டிருக்கா. நம்ம வேன் எடுத்து போறோம். ஆமா, அவன் நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம். கொஞ்சம் இதுல வசதியான பிச்சைக்காரங்க போல இருக்கும். இது என்ன வேடிக்கை, அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மா தாயேன்னு கேட்டு சாப்பிடுவேன். நம்ம சாப்பிட்டுட்டு வந்து அம்மா தேவின்னு கத்துறான். ஆமா, அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பிச்சைக்காரர்கள்லாம் இப்போ உள்ள பிச்சைக்காரன் இல்லை, வேற இவன் போகிற சோம்பேறி பையன். ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஏழை வாழை சாப்பிடணுமேங்கிறதுக்காக கோயிலுக்கு மதிய சாப்பிட போட்டாங்க. சரி, ஏழை வாழையா சாப்பிட்றியா, சோம்பேறி பையன் கூட போய் நின்றுக்கிறேன். நல்லா கழுத்து வரைக்கும் பிடிச்சிடறேன் ஒரு வேளை சாப்பாடு. அப்புறம் மறுநாள் சாப்பிட்டா போதும். ஆமாம், வாசலில் துண்டை விரிச்சு உட்காந்துடுறேன், பீடி சிகரெட்டுக்கு சில்லறை விழுந்து போகுது. அப்புறம் அவன் எதுக்கு வேலைக்கு போகிறான்? அதானே, இவன் பிச்சைக்காரன் அல்ல, இவன் சோம்பேறி. உண்மையான பிச்சைக்காரன் யாருன்னா, அந்த காலத்தில் ராத்திரி 9:30 மணிக்கு வீட்டுக்கு வருவான். அவன் பேர் ராப்பிச்சை நம்ம சொல்கிறது. ஆனால் அவன் உண்மையான பேர் என்னன்னா அன்னக்காவடி. ஆள் எப்படி இருப்பான் தெரியுமா, ஜம்முன்னு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக பட்டை ஓட்டு, காவி ட்ரெஸ் உடுத்தி, தோளில் ஒரு உலக்க வச்சிருப்பார். ஆமாம், இந்த சந்ததி எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. 2 குண்டாச்சட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி இங்கிட்ட தெராசு மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு மணி கட்டி விட்டுருப்பேன். வாசலில் வந்து நின்று பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டேன். அந்த மணி ஒரு அடி அடிப்பேன், டேங் அப்படின்னு அடிச்சுட்டு தர்மந்தாயே அப்படிம்பேன். நாத்தாக்கு அந்த சத்தம் கேட்டோன்னு ஒடியாரும் பார்த்துக்க புள்ள ஊட்டி பேரன் பேத்தி எல்லாருக்கும் சோத்தை போட்டு மிச்சத்து பூரா வாரி வெளிச்சு கொண்டு வந்து இந்தாப்பா அப்படின்னு அவன் பாத்திரத்தில் போடும். இது மாதிரி 10 வீட்டில் அவன் வாங்கிட்டு போய் அவன் புள்ள ஊட்டியோடு உட்காந்து பசியாருனா தர்மந்தாயின்னு சொன்ன தர்மம் நிலைச்சது. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயாவது வர்றானா? ஏன் வரமாட்டான்? ஏன் வரமாட்டான்? எப்படி வருவேன்? இல்லை, அதான் காரணம். நீங்கள் என்னைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ பிச்சைக்காரன் வரதில்லை. ஃப்ரிட்ஜுக்கும் பிச்சைக்காரன் என்ன சம்பந்தம் இருக்கு? மிஞ்சினதை போடுறதுக்கு தாயா பிச்சைக்காரன். ஆமாம், இவங்க தான் முட்டு சட்னி மிஞ்சினாலும் கிண்ணத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறாங்களா? எப்படி வருவான் பிச்சைக்காரன்? ஆமோ, அவன் பார்த்தா இவங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்கள ஆகிட்டாங்க. இனி நம்ம வேலைக்கு போகிறதா உத்தவனு கிளம்பிட்டான். தயவு செய்து இந்த பற்றி ஆத்தா இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி ஒரு மூலையில் கிடாசுங்க. ஏன்னா அது ஃப்ரிட்ஜ் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்க, சவப்பெட்டி. நமக்கு என்னைக்கு அந்த மாவு ஆட்டி 1 வாரத்துக்குள்ளே வச்சு போடுறீங்க, அப்படி வச்சு சாப்பிடலாமா? முதல்ல ஒரு நாள் தான், அன்னைக்கு சாயங்காலம் ஆட்டி நைட்டு கரைச்சி வச்சு புளிச்சு வச்சு தான் காலையில் ஸ்டிஃபன் பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. அப்புறம் தலை சுற்றி எரிஞ்சிடலாம். நீங்கள் 1 வாரத்துக்கு மாவு ஆட்டி வச்சு புரிச்ச தெரிஞ்சால் கழனிப்பான வாடை வருது. அதை 1 வாரத்துக்கு புருஷனுக்கும் பிள்ளைக்கும் டிஃபன் போடுற பேரில் இட்லியும் தோசைமா சுட்டு கொடுத்து அவன் அதை தின்னு விட்டு வேட்டியை கிழிக்கிறான் டெரர் பிறனும். அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் தயவு செய்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடும் வீடும் நல்லா இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். கல்லாதவங்க கற்றவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, கல்லாதவங்க கற்றவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, கல்லாதவங்க கற்றவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லோருமே நாம எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும்.